வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசென்ட்டா ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கிற ஒரு நியூஸ் டிப்போர்டேஷன் தான் யுஎஸ்லேருந்து. இல்லீகல் மைக்ரண்ட்ஸ எல்லாருமே டிப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கிறதா நாம பார்த்துட்ருக்கோம். இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது. மெஜாரிட்டியா யுஎஸ்ல இருக்கிற நெறைய பேர அனுப்பிச்சுட்ருக்காங்க. மோஸ்ட்லி ஏஷியன்ஸ்ல இந்தியா, மெக்சிகன்ஸு, ஹோண்டுராஸு, கொலம்பியன்ஸ், எக்வட்டோரியன்ஸ் அந்த மாரி அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த டிப்போர்டேஷன் ப்ராசஸ் பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. இத பத்தி நெறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. என்னால தமிழ் பொக்கிஷம் அந்த விக்கி அண்ணாவுக்கெல்லாம் சொல்ல முடியுமான்னு என்னன்னு தெரியல. பட் ஆனா இந்த டங்கி டிராவலர்ஸ் நான் நெறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அவங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னி எல்லாத்தையும் நான் நேர்லேருந்து பார்த்துருக்கேன். அவங்க பார்டர் கிராசிங் பண்ணுற அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த ஏஜென்ட்ஸு அந்த ஏஜென்சி எல்லாம் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன் பை ஆக்சிடென்டலாக. ஸோ ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது நானாக சொல்லலை. அங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகவும் சும்மா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இருந்தாலும் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரைவசிக்காக கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி டங்கி ரூட்டாஸ் ட்ராவல் பண்ணி போனவங்க நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னு சொல்லி எனக்குமே தெரியாது. சில பேர் கொஞ்சம் வருஷம் காண்டாக்ட்ஸில் இருந்தாங்க. சில பேர் இப்போ இல்லை. அந்த டங்கி ரூட்ஸ்க்கு ஆக்சுவலாக நிறைய வழி இருக்குங்க. நிறைய பேர் மெக்சிகோ வரைக்கும் வீசா எடுத்துகிட்டு பார்டர் கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கெனடா போயிட்டு கெனடாவிலேருந்து உள்ளார வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியே ஸ்னோஃபாலில் இருந்ததாலாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த லிங்க்ஸ்லாம் நான் கிடச்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் டேக் பண்ணி வைக்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் ஷெங்கன் ஷெங்கனில் அந்த வீசா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பிரேசிலோ, பனாமா, சரிங்களா, கொலம்பியா, ஈக்குவடார், பெரு அந்த மாதிரி உள்ளே பை வாக் போவாங்க. நிறைய பேர் கியூபா போயிட்டு அங்கே ஃப்ளோரிடா போவாங்க. இப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கிடையாது யூஎஸ்குள்ளார போகிறதுக்கு. நிறைய பேர் ஷிப்பிங் வீசா எடுத்துகிட்டு C1D அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓவர் ஸ்டேயில் இருப்பாங்க. நிறைய பேர் டூரிசம் போயிட்டு அங்கே ஓவர் ஸ்டேயில் இருப்பாங்க. H1Bயில் போயிட்டு அந்த மாதிரி ஓவர் ஸ்டேயில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் கேட்டகரியில் தான் வீசா ஓவர் ஸ்டேனாலே அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. நான் நேரில் பார்த்த சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு சொல்லணும்னா தசாவதாரம் சொன்ன மாதிரி 12ஆம் நூற்றாண்டு பிஃபோர் இந்த மாதிரி நம்ம ஒரு 8 years பிஃபோர் போவோம். 12ஆம் நூற்றாண்டு இயேசுவும் அல்லாவும் இந்தியாவிற்குள் அதன் அரசியலுக்குள் புகாத நூற்றாண்டு. 7 years 8 years ஆயிருக்கும். 8 yearsல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரியல் டங்கி ட்ராவலர்ஸ் மீட் பண்ணாதும் இந்தியாவில் இருந்து. அவங்க சவுத் அமெரிக்கா வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னி ஒரு 8 months வரைக்கும் இருந்தது. ஷெங்கன் அங்கேருந்து ஷெங்கனில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வீசாலாம் அப்ளை பண்ணி ஏஜென்ட்ஸ்க்கு பணம் கொடுத்து வீசாலாம் அப்ளை பண்ணி இங்கே இங்கே லாங்குவேஜும் தெரியாமல் மாட்டிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே யூஎஸ் போய் சேர்ந்துட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நான் ஒரு சில இன்சிடென்ட்ஸை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இந்த கேளுங்க. தேங்க்யூ. வாங்க மக்களே, நம்ம தமிழ்லைனில் பார்த்த மாதிரி நம்ம பசிபிக் ஐலாண்ட் ஓஷன் சைடு போவோம். என்னால் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். நாம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பசிபிக் ஓஷன் போவோம். ஆக்சுவலாக அந்த டங்கி ரூட்ஸ் நிறைய ரூட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஏஜென்ட்ஸும் ஒரு சில ரூட்ஸ் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அந்த ரூட்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சைமல்டேனியஸாக. இதில் நான் மீட் பண்ண எங்கே மீட் பண்ணேன்னா, இவ்வளோ தூரம் தாண்டி இந்த கண்ட்ரிஸ்லாம் தாண்டி இந்த ஐலாண்டில் மீட் பண்ணேன். இந்த பசிபிக் ஓஷன்ஸில் இங்கே இருக்கிற ஒரு ஐலாண்ட்ஸில் தான் நான் அவங்க மீட் பண்ணேன். என்னால் நிறைய விஷயத்த எலாபரேட்டாக சொல்ல முடியாது சில ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக. என்னென்னா நான் இந்த ஐலாண்டில் இருந்தேன். இந்த இடத்துல குரூப் ஆஃப் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கும். இங்கே லெஸ் டென்சிட்டி பாப்புலேஷன்ஸ் தான். கொஞ்சம் மக்கள் தொகை தான். குறிப்பாக சொல்ல போனோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டூரிசம்ஸ் கொண்டான ஒரு பிளேசஸ் தான். ஓகேங்களா. நான் பார்த்த மக்கள் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் நைட் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 7 பேர் இண்டியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஷிப்பிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபெரி பிக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபெரி மூலிமா பனாமா ரீச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நைட்டில் அப்படி ஆகிடுச்சு. ஃபெரி வர காணோம். நீ பேசி அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டு சொல்லு, நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். ஒரு குரூப்
ஆஃப் மக்கள் வந்து சொன்னாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி பேசும்போது அவங்க இந்தியன்ஸ் தான் சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு இங்கிலீஷும் சுத்தமாக தெரியல, எனக்கு சுத்தமாக ஹிந்தியும் தெரியல. அவங்க பேசுனது எனக்கு சுத்தமாக புரியவும் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொன்னேன், இல்லை நீ திரும்பவும் கூட்டிகிட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துரு. ஸோ இந்த சான் கிறிஸ்டோபில் இருக்க பார்த்திங்களா, இந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வந்துரு. ஸோ சாந்தா க்ரூஸில் வந்து இருக்க வேண்டாம், ஸோ நாங்கள் வந்து பேசிக்கலாம்னு சொன்னோம். ஸோ அவங்க லேட் நைட் கூட்டிகிட்டு வந்ததுனால வந்துட்டு என்னால் மீட் பண்ண முடியல. ஸோ ஆனால் அவங்க நைட்டே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஐலாண்ட்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஐலாண்ட்லேருந்து இங்கே வந்து பால்ட்ரான் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இந்த பால்ட்ரா ஐலாண்டுக்கு ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு ஸோ அங்கே வந்து ஷிப் மூலியமாக இந்த சாண்டா க்ரூஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து இங்கே சான் கிறிஸ்டோபில் வந்தோடனே நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் மீட் பண்ணி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, அந்த ஒரு 7 பேரில் வந்துட்டு ஒரு 3 பேர் மட்டும்தான் வந்து இந்தியன்ஸு. அதுவும் வந்து சத்தீஸ்கர், சண்டிகர் அந்த சைடுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுவும் உண்மையான எனக்கு தெரியாது. மற்றவங்க யாருமே வந்து இந்தியன்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து பங்களாதேஷி. ஒரு சேஃப்டிக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இந்தியன்ஸ்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பப்ளிக்கில். சரி நீங்கள் இருங்க, நான் அவங்கள ஆஃப்டர்நூன் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஸோ போயிட்டு ஆஃப்டர்நூன் போய் பார்த்தம்போது அவங்க யாருமே இங்கே வந்து இல்லை. ஸோ திரும்பவும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஏர்போர்ட்டில் போய் செக் பண்ணும்போது ஃப்ளை பண்ணி இங்கே ஈக்குவடாருக்கு வந்து போயிட்டாங்க. ஈக்குவடாருக்கு வந்து கீட்டோன்ற ஒரு சிட்டிக்கு வந்து டேரெக்டாக வந்து போயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து குயாக்கில் போயிட்டு ஸோ அவங்க வந்து கீட்டோக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க ஏன் வந்து அந்த ஐலாண்டுக்கு இனிஷியலாக வந்து வந்தாங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் நிறைய நியூஸ் சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அடர்ந்த வனப்பகுதி காட்டுக்குள்ளே போவாங்க. ஸோ நிறைய வந்து போகிற வழியில் வந்து நிறைய பிணங்கள் எல்லாம் வந்து இருந்தது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக அந்த நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க க்ராஸ் பண்ணுற டெட்டியஸ்ட் ஃபாரஸ்ட்லாம் என்னென்னா வந்து பிரேசில். ஸோ பிரேசிலேருந்து அவங்க வந்துட்டு ஈக்குவடாராவோ, கொலம்பியாவோ, வெனிசுலாவோ வர அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப வந்துட்டு டெட்லியான ஒரு ஃபாரஸ்ட். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டு. ஸோ ப்ராப்பராக வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனே வந்து கிடையாது. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து நிறைய ப்ரோக்கர்ஸ் மூலியமாகவும் நிறைய சில குழுக்கள் மூலியமாகவும் வந்துட்டு மைக்ரேட் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் வந்து ரொம்ப ஆபத்தானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலம்பியா டு பனாமா கிராஸ் பண்ணுற ஒரு ரீஜன் தான். ஸோ அதை வந்து டேரியன் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேரியன் கேப்பை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துருக்கு. நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ என்னை விட தெளிவாக நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக வந்து புரியும். ஸோ இவங்க வந்துட்டு இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அந்த டேரியன் கேப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்கு வந்து ஸோ ஐலாண்டில் வந்துட்டு ஒரு ஃபெரி, ஒரு ஷிப்பு, ஒரு போட்டு, ஒரு ஷிப்பிங் போட்டு அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஷிப் மூலிமா அவங்க வந்துட்டு ஸோ பனாமாவோ, கோஸ்டாரிக்காவோ போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் வந்து ரியல் ஸ்டோரி வந்து என்னென்னா, அந்த ஏஜென்ட்டுக்கு அதுக்கு மேலே வந்து கான்டாக்ட் கிடையாது. அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக அந்த ஐலாண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஸோ அவர் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிறது அவருடைய பிளானாக வந்து இருந்தது. பட் ஆக்சிடென்ட்டில் அவங்க எல்லோரும் வந்து என்னை மீட் பண்ணதுனால ஸோ எங்கே வந்து ஃபர்தராக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துருவோமோன்னு சொல்லிட்டு அவங்கள பேக் டு த கண்ட்ரி வந்து வர சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள நானும் வந்து தேடினேன். ஏன்னா வந்துட்டு பேரலாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி யூஎஸ் போகிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரூட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த கனெக்ஷன்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யூஎஸ் போயிட்டாங்க. சில பேர் யூஎஸ் போயிட்டு டிபோர்ட் பண்ணி வந்து அனுப்பிச்சிட்டாங்க. சில பேர் யூஎஸ் போயிட்டு நல்லாவும் செட்டில் ஆகிட்டாங்க. இப்படி நிறைய ஸ்டோரிஸ் வந்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ஒரு 8 வருஷம் முன்னாடி இருந்து நான் பார்த்ததுக்குமே இப்போ வரைக்குமே நான் போன வாரம் பேசின வரைக்குமே வந்துட்டு ஸோ யூஎஸ் போனவங்களும் இருக்காங்க. ஸோ யூஎஸ் போயிட்டு டிபோர்ட் ஆகிட்டு என்னோடய ஃப்ரெண்டு இப்போ இங்கே இந்தியாவில் கேரளாலேயே வந்திருக்கான். ஸோ அவன்கிட்டையும் நான் வந்து பேசினேன். ஸோ அவனும் இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். அவன் வரும்போதெல்லாம் இவ்வளோ வந்து ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. அவன் வாலண்டியராக டிபோர்ட் ஆகிற சொல்லிட்டு வந்தவன் தான். அவனும் இந்த மாதிரி டிடென்ஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இருந்தான். கிட்டத்தட்ட 1 இயராகவே வந்து வச்சுருந்தாங்க. அந்த கேம்பில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வச்சுருந்து ஃபைனலாக அவனாலே அங்கே வந்து இருக்க முடியல. நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே வாலண்டியராக டிபார்ச்சர் பண்ணி வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு 7 பேர் சொன்ன இல்லைங்களா, அந்த 7 பேர் வந்துட்டு கீட்டோக்கு போனவங்க வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எனக்கு எதுவுமே வந்து தெரியல. அவங்க சுத்தமாக வந்து கான்டாக்ட்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லி நேம் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அவங்க பார்த்தா இந்தியன்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவங்க இனிஷியலாக உள்ளார வந்து வந்துட்டாங்க. பட் வைடாக வந்து யார் கேட்டாலும் வந்து இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியன்ஸு கொஞ்சம் ஃபார் பெட்டர், அவங்கள விட நாம் கொஞ்சம் ஒரு நல்ல பேர் இருக்கோம் அப்படின்றனால தான் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை கொலம்பியா போயிட்டு, ஸோ கொலம்பியாவில் இருந்துட்டு பனாமா கிராஸ் பண்ணி வந்து போயிருக்கலாம். இல்லை மெக்சிகோவில் ஸ்டே பண்ணி இருந்திருக்கலாம். நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. ஸோ இப்படி இல்லீகலாக வரவங்க நிறைய பேர் இங்கே லோக்கல்லே மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்காரங்க பிரேசிலெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூடலாம் நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். இன்கேஸ் அவங்களாம் சொன்னாங்கன்னா நான் அவங்கள பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ டைம் கிடைச்சதுன்னா நான் அவங்களோட இன்டர்வியூஸை உங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.